ஒன் பீஸ்ல எல்பா ஃபார்க் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போதைக்கு அந்த ஆர்க்ல நிறைய மிஸ்டரிஸ் சால்வ் பண்ண வேண்டியது இருக்கு, ரொம்ப அதிகமா இருக்கு. அதுல முக்கியமா டாப் 10 மிஸ்டரிஸ் சால்வ் ஆகுமான்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்டா லா உடைய சிச்சுவேஷன் தான். சோ லா வந்து பிளாக் பியர்ட் கிட்ட டிஃபீட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறமா அவருடைய கிரீவையும் லாஸ்ட் பண்ணிட்டாரு. இப்ப லா கூட இருக்கிறது பெப்போ மட்டும்தான். அதனால லா உடைய ரிட்டர்ன் எப்போ நடக்கும்னு தெரியல. பட் அந்த ஒரு கேரக்டர் ஒன் பீஸ்க்கு ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர், அவருடைய டெவில் ஃப்ரூட்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டெவில் ஃப்ரூட். சோ இப்ப லா எங்க இருக்காரு, அதே மாதிரி அவருடைய நெக்ஸ்ட் மூவ் என்னவா இருக்கும்ன்றது நிறைய பேருக்கு இப்போ டவுட்டாவே இருக்கு. ஈவன் இப்போ அவர்கிட்ட அவருடைய சப்மரின் கூட கிடையாது. ஸோ அவர் என்ன பண்ணுவாருன்றது ரொம்ப மிஸ்ட்ரியாவே இருக்கு. அண்ட் அந்த கேரக்டருக்கு இதுக்கப்புறம் ஒரு பவர் அப் தேவைப்படும், ஆர் அவருடைய டெவில் ஃப்ரூட்டை அவேக்கனிங் ஆகலாம். அதே மாதிரி நம்ம லா வந்து லூஃபி கூட ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். என்னோட தாட்டை தான் நான் சொல்றேன், உங்களோட தாட்டை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. எனிவே லா வந்து நம்ம லூஃபி கூட ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். அப்படி இல்லைனா லூஃபியோட கிரீவ்ல ஜாயின் பண்ணா நல்லா இருக்கும். தென் இதுக்கு அடுத்து 9th பார்க்க போற மிஸ்ட்ரி பாத்தீங்கன்னா ஷாங்க்ஸ் தான். ஷாங்க்ஸே ஒரு மிஸ்ட்ரியாவே இருக்காரு இப்ப. ஏன்னா ரீசன்ட் சாப்டர்ல ஷாங்க்ஸ் பர்த்லோமியோவை டிஃபீட் பண்ணியிருப்பாரு. அவர் டிஃபீட் பண்ணது எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஆனா அவர் டிஃபீட் பண்ணது லூஃபியோட கிராண்ட் ஃபிளீட்டை. என்னதான் பர்த்லோமியோ மேல மிஸ்டேக் இருந்தாலும் லூஃபிக்காகவாவது அவரை மன்னிச்சு விட்டுருக்கணும். பட் அவர் அது பண்ணாம அந்த ஷிப்போட சேர்த்து அந்த ஷிப்ல இருந்த எல்லா கிராண்ட் ஃபிளீட் மெம்பர்ஸையும் டிஃபீட் பண்ணியிருப்பாரு. அந்த டைம்ல ஷாங்க்ஸோட ஃபேஸ் பார்க்க ஒரு வில்லன் ஃபேஸ் மாதிரி இருந்தது. இது வரைக்கும் ஷாங்க்ஸ் கிட்ட இருந்து அந்த மாதிரி ஒரு ஃபேஸை நான் பார்த்தது கிடையாது. அண்ட் இப்போ நிறைய பேர் ஷாங்க்ஸை ஃபிகர்லாண்டுடைய சன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் ரெட் கலர் ஹேர் வந்து சேமா இருக்கும். அதனால தான் அவங்க ரெண்டு பேரும் ஃபாதர் அண்ட் சன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப எனக்குமே அது டவுட்டா இருக்கு. அதுவும் இல்லாம இப்ப ரீசெண்டா ஷாங்க்ஸ் பர்த்லோமியோவை டிஃபீட் பண்ணதுல இருந்து ஷாங்க்ஸ் ஒரு வில்லனா தான் இருப்பாருன்னு நிறைய பேர் கன்சிடர் பண்றாங்க. இத பத்தி உங்களோட தாட்ஸ் என்னன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா ஷாங்க்ஸை ஒரு வில்லனா கன்சிடர் பண்றீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்க. எனிவே 8th பார்க்க போற மிஸ்ட்ரி பாத்தீங்கன்னா இந்த ஜெயன்ஸ் பத்தி தான். இந்த ஜெயன்ஸ் பத்தி என்னடா மிஸ்ட்ரி அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்களுடைய ஸ்ட்ரென்த் தான் இப்போ கொஞ்சம் மிஸ்ட்ரியாவே இருக்கு. ஸ்ட்ரென்த்னு சொல்ல முடியாது, அவங்களுடைய பவர்ஸ் சொல்றேன். ஏன்னா அவங்களால ஹாக்கி யூஸ் பண்ண முடியுமான்னு தெரியல. அதே மாதிரி எந்த ஒரு ஜெயன்ஸும் டெவில் ஃப்ரூட் யூஸ் பண்ணி நான் பார்த்தது கிடையாது, எக்ஸப்ட் மார்லி அண்ட் சான்ஜுவான் வூல்ஃப். இதை பத்தி நான் அப்புறம் பேசுறேன். இப்போ இது வந்து கொஞ்சம் மிஸ்ட்ரியாவே இருக்கு. அண்ட் எனக்கு ஒரு தியரி இருக்கு. என்னன்னா இந்த ஜெயன்ஸ் உடைய ஸ்ட்ரென்த் அண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கும். அப்படி இவங்க ஒரு வேளை ஹாக்கி யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களோட ஹாக்கி பவருமே அதிகமாக தானே இருக்கும் இல்லையா? ரீசெண்டாக நம்ம ஜாய்பாயுடைய ஹாக்கியை பார்த்துருப்போம். ஒருவேளை இந்த ஜெயன்ஸ் ஹாக்கி யூஸ் பண்ணாங்கன்னா அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குமான்னு தெரியல. பட் ஒரிஜினலாக அவங்களுக்கு எப்படிப்பட்ட பவர்ஸ் இருக்குன்னு இப்போ வரைக்கும் தெரியல. அது இந்த ஆர்க்ல மேபி ரிவீல் ஆகலாம். இந்த ஜெயன்ட் ரேசஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னா வெறும் 2 டெவில் ஃப்ரூட் யூசர்ஸ் தான் காமிக்கப்பட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சான்ஜுவான் வூல்ஃப் அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மார்லி. நீங்க நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த 2 ஜெயன்ஸுக்குமே கொஞ்சம் பவர்ஃபுல்லான டெவில் ஃப்ரூட்ஸ் தான் கொடுக்கப்பட்டிருக்கும். அண்ட் இந்த டெவில் ஃப்ரூட்ஸை விடுங்க, இந்த ஜெயன்ஸை வைக்கிங் வாரியர்ஸ் பேஸ் பண்ணி தான் கிரியேட் பண்ணப்பட்டிருக்குன்னு நிறைய ஒன் பீஸ் ஃபேன்ஸ் சொல்றாங்க. ஏன்னா அவங்களுடைய அவுட்ஃபிட்ஸ் அண்ட் வெப்பன்ஸ் பார்க்க வைக்கிங் வாரியர்ஸ் மாதிரி இருக்கு. ஈவன் இன்னும் சில பேர் வந்து இந்த எல்பா ஃபார்க் நார்ஸ் மித்தாலஜி பேஸ் பண்ணி தான் இருக்க போதுன்னு சொல்லிட்டே இருக்காங்க. அண்ட் 7th பார்க்க போற மிஸ்ட்ரி என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்பாவுக்கும் நிக்காவுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப், இது கொஞ்சம் மிஸ்ட்ரியாவே இருக்கு. நிறைய பேர் நிக்கா வந்து எல்பா ஐலண்டுடைய கார்டுன்னு சொல்வீங்க. அது கரெக்ட் தான். இப்போ லூஃபி ஒரு சன் கார்டா எல்பா ஐலண்டுக்குள்ள போயிருக்கான். அது எப்படி காமிக்க போறாங்கன்ற ஒரு மிஸ்ட்ரி இப்போ வரையும் இருந்துட்டே இருக்கு. ஈவன் டாரி அண்ட் பிராகியுமே நம்ம லூஃபியோட கியர் ஃபைட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்து லூஃபியை பார்க்க எங்க கார்டு மாதிரி இருக்காரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படிதான் இந்த ஒரு மிஸ்ட்ரி ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சது. எனிவே இந்த ஒரு ஆர்க்ல நம்ம லூஃபி அண்ட் ஸ்ட்ரா ஹட்ஸ் எல்லாரும் நிக்காவை பத்தி நிறைய டீடைல்ஸ் தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் நம்மளாலையும் அதை பத்தி நிறைய தெரிஞ்சுக்க முடியும். இதனால லூஃபிக்கு என்ன அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா லூஃபி நிக்கா பத்தி அப்படி இல்லைன்னா அவருடைய பவர்ஸை பத்தி தெரிஞ்சுக்கும் போது லூஃபி அவருடைய பவர்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும். அதன் மூலியமா நம்ம லூஃபி ஜாய் பாய் லெவலுக்கு ரீச் ஆக வாய்ப்பு இருக்கு. இந்த ஒரு ஆர்க் கண்டிப்பா ஒரு பர்ஃபெக்டான ஆர்க்கா இருக்கும் நம்ம ஸ்ட்ரா ஹட்ஸ் உடைய பவர் அப்க்கு. ஆல்ரெடி எல்பாப்ல என்ன பவர்ஸ் கிடைக்க போது ஸ்ட்ரா ஹட்ஸ்க்குன்னு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்போ 6th பார்க்க போற மிஸ்ட்ரி என்னன்னு பாத்தீங்கன்னா டிராகனுடைய நெக்ஸ்ட் மூவ் என்னவா இருக்குன்றது தான். இந்த ஒரு மிஸ்ட்ரி எப்படி ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சதுன்னு பாத்தீங்கன்னா வெகாபங்குடைய பிராட்காஸ்ட் நடந்திருக்கும். அந்த பிராட்காஸ்ட் முடிஞ்சு டிராகன் பாத்தீங்கன்னா வெகாபங் எதுக்கு இந்த மாதிரி பிராட்காஸ்ட் பண்ண, இதனால பீப்புள்ஸ் வந்து ரொம்ப பேனிக் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நெக்ஸ்ட் மூவ்க்கு ரெடி ஆகியிருப்பாரு. பட் அவருடைய நெக்ஸ்ட் மூவ் என்ன பண்ண போறாருன்றது ஒரு மிஸ்ட்ரியாவே இருக்கு. அண்ட் அவர்கிட்ட அவருடைய ரெவல்யூஷனரி ஆர்மி இருக்கு. அந்த ஆர்மியில ஒரு முக்கியமான கேரக்டரும் இருக்காரு சாபோ. அவர் எந்த அளவுக்கு அவருடைய பவரை இன்க்ரீஸ் பண்ண போறாருன்னு தெரியல. இப்ப ஃபைனல்ஸ் ஆக நெருங்கிட்டே இருக்கிறதுனால இந்த ரெவல்யூஷனரி ஆர்மியோடைய இம்பார்ட்டன்ஸும் அதிகமாயிட்டே இருக்கு. அண்ட் வெகாபங் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிராட்காஸ்ட்ல அந்த ஒன் பீஸை யார் அட்டைன் பண்றாங்களோ அவங்க கையில தான் இந்த வேர்ல்டோட ஃபேட்டே இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. மேபி டிராகனுடைய நெக்ஸ்ட் மூவா ஒன் பீஸ் கிளைம் பண்றதா
தான் இருக்கும். முக்கியமாக அவருடைய பவர்ஸை காமிக்கணும். அவருடைய பவர்ஸ் என்னன்னு கூட இப்போ வரைக்கும் தெரியல. அதையே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிராகன் வந்து மோஸ்ட் வாண்டட் கிரிமினல். ஸோ அவரோட பேக் ஸ்டோரியும் ஒன் பீஸில் சொல்லப்படணும். கண்டிப்பாக அதுக்கான டைம் அவருக்கு வரும். ஸோ நம்ம தான் கொஞ்சம் வெயிட் பண்ணி ஆகணும். அண்ட் டிராகனுடைய நெக்ஸ்ட் மூவ் என்னவா இருக்கும்னு கமெண்ட் பண்ணுங்க. இப்போ ஃபிஃப்த்தாக பார்க்க போகிற மிஸ்ட்ரி என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்டை பற்றி தான். ஸோ கிட் வந்து ஷாங்க்ஸ் கிட்ட டிஃபீட் ஆயிட்டாரு. அது எந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா இந்த எல்பாஃப் கிட்ட தான். ஸோ அவர் உயிரோடு இருக்காரா இல்லைனா இறந்துட்டாரான்னு கூட இன்னும் தெரியல. கண்டிப்பாக அவர் அலைவாக தான் இருக்கணும். அண்ட் இந்த கிட் பைரட்ஸ் உடைய ஷிப்பும் டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு. அண்ட் கிட் அண்ட் கில்லருக்கு செம்ம டேமேஜ் ஏற்பட்டிருக்கு. ஸோ அதனால இவங்களோட ரெக்கவரி எப்படி இருக்குன்னு இப்போ தெரியல. இதுக்கப்புறம் இவங்களோட ஸ்டோரி எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. அண்ட் எல்பாஃப் கிட்ட இவங்க டிஃபீட் ஆகி இருக்கிறதுனால ஸ்ட்ரா ஹேட்ஸ் இவங்களை மீட் பண்ண சான்ஸ் இருக்கான்னு தெரியல. இவரோட ட்ரீம்னு பார்த்தீங்கன்னா கிங் ஆஃப் த பைரட்ஸ் தான். மேபி இவருமே இவருடைய டெவில் ஃப்ரூட்டை அவேக்கன் பண்ண வாய்ப்பு இருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுக்கடுத்து நாலாவதா பார்க்க போற மிஸ்ட்ரி என்னன்னு பார்த்தீங்கன்னா சால் எப்படி ராபினை பார்த்தோன்னே ரியாக்ட் பண்ண போறாருன்றது தான். ஏன்னா ராபின் அண்ட் சால் இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு ரீயூனியன் நடக்க போகுது. அதுவும் ரொம்ப நாள் கழிச்சு, ரொம்ப நாள் கிடையாது ரொம்ப வருஷம். ஸோ இந்த கேரக்டருக்கான எக்ஸ்பெக்டேஷன் நான் அப்படியே வச்சிருக்கேன். இதை பத்தி நான் எந்த ஒரு விஷயமே பேச போறது கிடையாது. பட் ஒரே ஒரு விஷயம், இந்த ஒரு கேரக்டர் ரிவீல் பண்ணும்போது வாய்ஸ் செஞ்சுரி பத்தி நம்மளால அதிகமா தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் ராபினும் இதை பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் ராபினால அந்த ஒஹாரால இருந்து எடுக்கப்பட்ட புக்ஸை இந்த இடத்துல ரீட் பண்ண வாய்ப்பு இருக்கு. எனவே இதுக்கடுத்து தேர்டா பார்க்க போற மிஸ்ட்ரி என்னன்னு பாத்தீங்கன்னா பிரின்ஸ் லோக்கியை பத்தி தான். இந்த கேரக்டர் எப்படி இருப்பாருன்னு கூட இன்னும் ரிவீல் பண்ணல. பட் இவர் தான் எல்பாஃப் உடைய பிரின்ஸ்னு மட்டும் ரிவீல் பண்ணியிருக்காங்க இப்ப. ஸோ பிக் பாம் வந்து அவங்களுடைய டாட்டரான சார்லட் லோலாவை பிரின்ஸ் லோக்கிக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறதா இருந்தாங்க. பட் லோலா அதை அக்செப்ட் பண்ணல. எனவே இந்த ஒரு பிரின்ஸ் லோக்கி கேரக்டரை ஷேடோ ஃபார்ம்ல இருக்கிற மாதிரி தான் இப்போ வரைக்கும் காமிச்சிருக்காங்க. இந்த ஒரு ஆர்க்ல மேபி கிடையாது, கண்டிப்பா லோக்கியை காமிப்பாங்க. ஸோ அந்த லோக்கியோட பவர்ஸ் என்ன, அவர் வில்லனா இருக்க போறாரா அப்படி இல்லைனா ஹீரோவா இருக்க போறாரான்றது இந்த ஆர்க்ல மேபி தெரிய வரும். இந்த கேரக்டர் பத்தி உங்களோட தட்டை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் செகண்டா பாத்தீங்கன்னா யார் இந்த த மேன் மார்க்டு வித் ஃப்ளேம்ஸ், இந்த ஒரு கேரக்டரை இந்த ஆர்க்ல ரிவீல் பண்ணுவாங்களான்னு தெரியல. அட்லீஸ்ட் இந்த ஒரு கேரக்டருக்கான லீடாவது இந்த ஆர்க்ல கொடுக்கணும். எப்படின்னா இந்த ஒரு கேரக்டர் எங்க இருப்பாரு அப்படி இல்லைன்னா யாருனாவது இந்த ஒரு ஆர்க்ல டீஸ் பண்ணி ஆகணும். ஆர் இந்த ஆர்க்ல ரிவீல் பண்ணா கூட நல்லதுதான். இந்த கேரக்டர் கிட்ட லாஸ்ட் ரோட் போன் கிளிப் இருக்கிறதுனால இந்த ஒரு கேரக்டர் இம்பார்ட்டண்டா பார்க்கப்படுது. அண்ட் அதே மாதிரி நம்ம ஸ்ட்ரா ஹேட்ஸ் எல்பாஃப் கிட்ட வரும்போது இன்னொரு கேரக்டர் காமிச்சிருப்பாங்க. அந்த ஒரு கேரக்டரோட ஃபேஸ் காமிக்கல. பட் அந்த கேரக்டர் வந்து ஸ்காப்பர் கபுன்னு நிறைய தியரிஸ் போயிட்டு இருந்தது இல்லையா. ஸோ அந்த ஒரு கேரக்டர் யாருன்னு இன்னும் ரிவீல் பண்ணல. எனவே ஃபர்ஸ்டா பார்க்க போற மிஸ்ட்ரி என்னன்னு பாத்தீங்கன்னா ஊசப் அவருடைய பவரை இன்க்ரீஸ் பண்ணுவாரான்றது ஒரு மிஸ்ட்ரியாவே இருக்கு. ஏன்னா எல்பாஃப்னாலே ஊசப்ன்றது ஒரு 20 இயர்ஸா போயிட்டு இருக்கு. அப்படி ஊசப் இந்த ஆர்க்ல அவருடைய பவர் இன்க்ரீஸ் பண்ணுவாருன்னு நிறைய பேர் நம்பிட்டு இருக்காங்க. ஈவன் நானுமே அதுதான் நம்பிட்டு இருக்கேன். ஏன்னா அவருடைய அப்பா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஷூட்டர். அதே மாதிரி தான் நம்ம ஊசப்பும். பட் ஷூட்டிங் ஸ்கில்லை தாண்டி எந்த ஒரு அட்டாக்கிங் ஸ்கில்லும் நம்ம ஊசப் கிட்ட கிடையாது. அதனால அவருக்கு ஏதாவது ஒரு பவர் கிடைக்கணும் இந்த ஒரு ஆர்க்ல. அண்ட் ஊசப்புடைய கேரக்டர் growth எப்படி இருக்குன்னு நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எனவே இதுதான் இந்த 10 மிஸ்ட்ரிஸ். இந்த 10 மிஸ்ட்ரிஸ் ரிவீல் பண்றது ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்க போது கண்டிப்பா நீங்களும் இதை பத்தி தெரிஞ்சுக்க கொஞ்சம் எக்ஸைட்டா இருப்பீங்க. அண்ட் இதெல்லாம் இந்த மிஸ்ட்ரிஸ்லாம் தாண்டி பிளாக் பியர்ட் அண்ட் கிராஸ் கில் இவங்க ரெண்டு பேரும் பேக்ரவுண்ட்ல என்ன பண்ண போறாங்கன்றது ஒரு மிஸ்ட்ரியாவே இருக்கு. ஏன்னா பிளாக் பியர்டுக்கு அந்த ஏன்ஷியன்ட் வெப்பன்ஸ் இருக்கிற அந்த இன்ஃபர்மேஷன் இப்போ அவருக்கு தெரிய வந்திருக்கும். அதனால பிளாக் பியர்ட் இப்ப அந்த ஏன்ஷியன்ட் வெப்பன்ஸ் அட்டைன் பண்ண போவாரா அப்படி இல்லைன்னா ஒன் பீஸ் அட்டைன் பண்ண போவாரான்னு தெரியல. அதே மாதிரி தான் இந்த கிராஸ் கில்டும் இப்ப பக்கியால ஒன் பீஸை சர்ச் பண்ண போறாங்க. அண்ட் யார் யாரெல்லாம் ஒன் பீஸ் அட்டைன் பண்ண போறதுக்கு ரெடியா இருக்காங்கன்னு நான் தனியா ஒரு வீடியோல வந்து பேசுறேன். ஸோ நாளைக்கு ஒரு வீடியோல வந்து மீட் பண்றேன். Until then, stay tuned.